வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கிராமத்தான். இதுவரை நீங்க நம்ம பொங்கல் பானைக்கு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நாம இந்த வாரம் வீடியோக்குள்ள போகலாம். நாம இந்த வாரம் வந்து வில்லேஜ் ஸ்டைல்ல எப்படி வந்து கோபி 65 எப்படி வந்து தயார் பண்றாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. நீங்க நம்ம வில்லேஜ் ஸ்டைல்ல இந்த கோபி 65 ரெடி பண்றதுக்கு இது போல வந்து இந்த காலிஃப்ளவர நீங்க வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. உங்களுக்கு வந்து அப்பதான் வந்து அருமையான ஒரு கோபி 65 கிடைக்கும். இது போல சின்னதா கட் பண்ணி கழுவி வச்சுடுங்க. நண்பர்களே இதில வந்து சில நேரத்தில புழு, பூச்சிங்க அதுபோல இருக்கலாம். நீங்க வந்து அதுக்காக கொஞ்சம் சுட தண்ணீல வந்து மஞ்சத்தூள் போட்டு அத வந்து தண்ணி காய வச்சு அதில அலசிடுங்க. பாருங்க இதில தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருக்கு. ஸோ அதில வந்து நான் கொஞ்சமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் போட்டு அத கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இந்த மஞ்சத்தூள் கலந்த தண்ணிய நம்ம வந்து அலச போறோம். பாருங்க அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர்ல நாம அந்த மஞ்சத்தூள் கலந்த தண்ணிய ஊத்தி அத நல்லா வந்து அலசி, அதில இருக்கிற டஸ்ட்டு, அதுக்கப்புறம் சில நேரத்தில இருக்கிற பூச்சிங்க, இல்ல புழுங்க இருக்கும். ஸோ அத வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இதுவரை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க நண்பர்களே. நல்லா சுத்தமா அலசிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க நண்பர்களே. நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து அப்ராக்சிமேட்டாக போடுறேன் கையில் எடுத்து. 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா. நண்பர்களே இப்போ நாம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு. உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிங்க, சால்ட்டு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து கொஞ்சமான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியான ஒரு பதத்துக்கு கொண்டு வரணும் நண்பர்களே. அதிகமான உப்பு போட்டுறாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களே நாம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோடா மாவு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இது போல் நல்லா கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிதமான ஒரு பதத்துக்கு. நண்பர்களே இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணால் போதும். தண்ணி வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் அந்த இதில் வந்து மாவு வந்து சரியாக ஒட்டாது. உங்களுக்கு வந்து திரி திரியா போயிடும். ஸோ திட்டமான அளவுக்கு நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணிக்கோங்க. நண்பர்களே பாருங்கள் நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ரெடி பண்ணி வச்சதில் நாம் அந்த மஞ்சத்தூள் கலந்த சுடு தண்ணியில் நம்ம கழுவி வச்ச அந்த காலிஃப்ளவரை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது. நண்பர்களே இப்போ நாம் கேசரி பவுட்ரு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா நம்ம கலர் வர்றதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம். நண்பர்களே பாருங்கள் இப்போ நான் வந்து அதை கேசரி பவுடர்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படி கலர் எப்படி இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பொரித்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான் நண்பர்களே. ரொம்ப சுவையாக இருக்கும். நண்பர்களே இது போல் ஒரு வானிலையில் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து ஊற்றி அதை வந்து நல்லா காய வச்சுடுங்க. நண்பர்களே இப்போ நாம் இதில் வந்து கொஞ்சமான அளவு வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நண்பர்களே இப்போ நாம் இப்போ எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம் வாங்க.
எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது பாருங்கள். எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். ஈஸியாக நீங்கள் செய்திடலாம். இதை ஈவினிங்கில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதை செய்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கொடுங்க. அவங்களுக்கு வந்து வயிறார வந்து சாப்பாடு போடுங்க நண்பர்களே. இது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இது குழந்தைங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பாடு போடுங்க. அப்போ தான் அவங்க வந்து நல்லா படிப்பாங்க. உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் நண்பர்களே. இயற்கை வளங்களை பாதுகாப்போம். இதுபோல் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடுங்க நண்பர்களே. அருமையாக இது வந்து ஈவினிங்கில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செய்து கொடுக்கலாம். இது எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு வந்து நல்லது. இது ஆரோக்கியமான ஒரு உணவு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து செய்து சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம பாட்டி கடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுபோல் இருக்குது. அரச மரத்தடியில் இல்லை ஆலமரத்தடியில் இந்த பாட்டிங்க வந்து இது போல் கடை போட்டு சாப்பிடுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க வில்லேஜில். இப்போ நம்ம கறிவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் நண்பர்களே. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கறிவேப்பிலை நம்ம இதில் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கோபி 65